3 பொருள் போதும் இந்த கஸ்டர்ட் புட்டிங் மேக் பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த சம்மரில் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு பைட்டும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் இது மேக் பண்ணுறதுக்கு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு கேரமல் மேக் பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மட்டும் வாட்டர் சேர்த்து நல்லா கேரமலைஸ் ஆக விடுங்க. தண்ணி சேர்த்தும் கேரமல் பண்ணலாம், தண்ணி சேர்க்காமல் அப்படியே விட்டிங்கன்னா கூட கேரமல் ஆகிடும். கொஞ்சம் தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கேரமல் ஆகிடும். கேரமல் மேக் பண்ணும்போது நிறைய டைம் கேரமல் தீஞ்சிடும். தீயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வினிகர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ இறக்கிட்டு நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். எந்த பாத்திரத்தில் புட்டிங் செய்கிறீங்களோ அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கேரமலை ரொம்ப டார்க்காக விடாதீங்க. கொஞ்சம் லைட் கலர் இருக்கும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றும்போது இந்த மாதிரி கரெக்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் உங்களுக்கு கிடைக்கும். அதிகமாக தீய விட்டுட்டிங்கன்னா கலருக்காக சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஸ்டீல் கிண்ணத்தில் செய்ய போகிறேன். ஒன்று சின்னது, இன்னொன்று பெருசு. இந்த மாதிரி உடனே ஊற்றிடுங்க, இல்லைன்னா அப்படியே செட் ஆகிக்கும். இதை அப்படியே எடுத்து ஆற வச்சிடுங்க. இப்போ அதுக்கான புட்டிங் மேக் பண்ணலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பாலில் 2 கப் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் சுகரும் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள். சூடான பாலில் நீங்கள் கஸ்டர்ட் போட்டிங்கன்னா அப்படியே கட்டியாக ஆகிடும். அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா போடுங்க. நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா பாலை காய வைக்க அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் கஸ்டர்ட் பவுடரையும் சர்க்கரையையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் டைரெக்டாக மில்க் வாங்கியிருக்கேன், அதனால சூடு பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா செஞ்சுருக்கேன். நீங்கள் அப்படியே வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், அப்போ தான் கெட்டி ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா அப்படியே கெட்டி ஆகிடும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், பாதி நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் இன்னும் திக்காகிடும். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் இல்லைன்னா நார்மல் மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள், இது நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஊற்றிடலாம். அவ்வளோதான். ஏற்கனவே கேரமலை ஊற்றிட்டு நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலேயே ஊற்றிட்டு நல்லா இது ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க, சூடாக வைக்காதீங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரமாவது வைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாக செட் ஆகி கிடைக்கும். அவ்வளோதான். சர்க்கரை, பால், கஸ்டர்ட் பவுடர் இதை 3 மட்டுமே வச்சு ஒரு கஸ்டர்ட் புட்டிங்கையே மேக் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த சம்மருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க. இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறமா சூப்பரான கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜுனா ஃப்ரீசரில் வைக்காதீங்க, ஃப்ரிட்ஜு நார்மல் மூட்லேயே வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா நம்ம சுகர் கேரமலைஸ் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அது திக்காகிடும் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா. ஸோ நார்மல்லையே வைங்க. அவ்வளோதான், கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.